ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வேலுநாச்சியாரோட ஷார்ட் நோட்ஸ் பார்க்கலாம். வேலுநாச்சியார் வந்து 1730 பிறந்திருக்காங்க. அவங்க வந்து அப்பா பெயர் வந்து செல்லமுத்து சேதுபதி அவர்கள், ராமநாதபுரத்தைச் சேர்ந்தவர்கள். அவங்க அம்மா பேர் வந்து சக்கந்தி முத்தாத்தாள். அவங்க வந்து 16 வயசுலேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஃப்ரெஞ்சு, உருது, ஆங்கிலம் மொழிகள் தெரியும். அவங்க வந்து களரி, வில்வித்தை, இது நிறைய வித்தைகள் கையில் கற்றுருக்காங்க. தற்காப்பு கலை, படக்கருவிகள் எல்லாமே பழகியிருக்காங்க. 1772 காளையார் கோயிலில் வந்து கணவர் முத்துவடுகநாதரை வந்து லெஃப்டினன்ட் கர்னல் பான்ஜோரினால் கொல்லப்படுறாரு. அதுக்கப்புறம் இவங்க 8 வருஷம் வந்து மறைஞ்சு வாழ்கிறாங்க. அப்புறம் 1780 ஃபஸ்ட்டு வந்து காளையார் கோயிலுக்கு தான் மீட்கிறாங்க. விஜயதசமி அன்னைக்கு 1780 சிவகங்கை மீட்கிறதுக்காக போகிறாங்க. அங்கே பெண்கள் படைத்தளபதியான குயிலி, அதாவது உடையாள் பெண்கள் படைத்தளபதியான குயிலி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, தன் மேலே தீ வச்சுக்கிட்டு ஆங்கிலேயரோட ஆயுத கிடங்கை எரிச்சிடுறாங்க. இதனால் அவங்க ஜெயிச்சிடறாங்க. அவங்க அந்த இடத்த மீட்டுறாங்க. அதுக்கப்புறம் 1783 மறுபடியும் பிரிட்டிஷ் வந்து படை வருது. சமரசமாக பேசிட்டு 1790 வேங்கன் பெரிய உடையார் அப்படிங்கிற வந்து வெள்ளச்சி நாச்சியாருக்கு மனம் முடிக்கிறாங்க. அவங்க அப்போ கல்யாணம் முடிச்ச கொஞ்ச நாள்லேயே அவங்க வந்து இறந்துடுறாங்க. சந்தேகப்படுற மாதிரி இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் 1796 வேலுநாச்சியாரும் நோயுற்று இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கூட கூட்டணி வச்சிருந்த கோபால் நாயக்கர் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, 1806 ஆனமலையில் பிரிட்டிஷ் கூட கடும் போர், விவசாயிகள் சார்பாக போரிட்டு தோல்வி அடைஞ்சு 1806 இறந்துடுறாரு. சரிங்களா? அதுக்கப்புறம் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து வேலுநாச்சியார் வந்து இந்தியாவோட ஜோன் ஆஃப் ஆர்க் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். இது கரெக்டாக படித்து வச்சுக்கோங்க. யார் ஜோன் ஆஃப் ஆர்க்னு அழைக்கப்படுறாங்க அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. வேலுநாச்சியார். ஓகேங்களா? இது வந்து ஹவுஸ் ஒய்ஃபுக்கான ஷார்ட் நோட்ஸுங்க. டீட்டெயில் நோட்ஸ் வந்து நான் யூடியூப்பில் வந்து போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. இனிமேல் தான் போடுவேன், சாரி. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா.